தவறுமா? ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறான்? இப்போ தசாவதாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மச்ச அவதாரம், ஆம அவதாரம், பன்றி அவதாரம், சிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம் அப்படின்னு வரிசையாக வரும். இது எதுக்காக? கோவிலுங்களுக்கு போனீங்கன்னா கோவிலில் வச்சுருப்பான், சிங்க முகம் போட்டுருப்பான், ஆம முகம் போட்டிருப்பான். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனால் பள்ளிக்கு தான் முக்கியத்துவமே. அப்போது எல்லாத்துலேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. அந்த இறைவன் இருக்கிற இயக்கத்துக்கு இறைவன் எந்த உயிரையும் பலி கேட்கறதே இல்லை. மனிதனுடைய நாக்கு சுவைக்காக தான் மேலே பழிய போட்டுக்காம இறைவன் மேலே பழிய போட்டு பலி கொடுத்ததை வந்து இவன் சாப்பிட்டுங்கிறான். இறைவன் எப்போ சாப்பிட்டது? எந்த பலி கொடுத்ததை சாப்பிட்றதே கிடையாது. இது மூர்க்கத்தனமாக இருந்து வந்த மனுஷன் அந்த செயலை உலகத்தில் செய்யும்போது அதை பார்த்து தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. எந்த உயிரையும் பலி உனக்கு சாப்பிடணும்னு